சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைக்குழியானது இனப்படுகொலைக்கான வலுவான சாட்சி என்கிறார் ஸ்ரீதரன். தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. பிள்ளையான் வெளியிட்டுள்ள ரகசியம். யாழில் துயரச் சம்பவம். முன்னணி பாடசாலை உயர்தர மாணவி பரிதாப பலி. செம்மணியை குற்றப்பிரதேசமாக அறிவிக்க வெளிவந்த ஆதாரங்கள். வவுனியாவில் காவல்துறையின் அராஜகம். சபையில் அர்ஜுனா பகிரங்கம். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்கள் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டார் சுகாஸ். தனியார் காணி ஒன்றில் விகாரை அமைக்கும் திட்டம். வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள். ஸ்ரீதர் தியேட்டருக்குள் புதை கொண்டுள்ள உடலங்கள் விசாரணைக்கு தயார் என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா. தொடர்வன விரிவான செய்திகள். இனப்படுகொலைக்கான வலுவான சாட்சியமாக செம்மணி மனித புதைகுழி விடயம் மாறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்தார். ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கோ போர்க்குற்றங்களுக்கோ முள்ளிவாய்க்காலை மட்டும் சாட்சியமாக கொள்ள முடியாது. ஆனால் இலங்கை சுதந்திரமடைந்ததாக சொல்லப்படும் 1948களில் இருந்து இன்று வரை ஈழத்தமிழர்கள் மீது பௌத்த மேலாதிக்கவாதிகளால் புரியப்பட்ட மிக மோசமான படுகொலைக்கான பிரதான சாட்சியமாக முள்ளிவாய்க்காலை போல செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை அடையாளப்படுத்த முடியும். செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் நேற்று வரை 52 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. அகழப்படும் பகுதியிலிருந்து மழைநீரை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கால்வாயில் கூட 3 இடங்களில் எலும்பு சிதிலங்கள் தென்பட்டுள்ளன என்றால் இனப்படுகொலைக்கான வலுவான சாட்சியமாக அந்த மனித புதைகுழியை அடையாளப்படுத்த முடியும். 80 ஆண்டு காலமாக தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை சித்துப்பாத்தி மனித புதைகுழியோடு நிறுத்திக் கொள்ள இந்த அரசாங்கம் தன்னாலான பிரயத்தனங்களை முன்னெடுக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இன அழிப்புக்கான பொறுப்புக்கூறலும் பரிகார நீதியும் பரந்துபட்ட அளவில் அணுகப்பட வேண்டும் என்பதில் நாமும் நீதியை நாடும் எல்லா தரப்புகளும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும். உலகின் மனச்சாட்சியை உலுக்கும் உணர்வு சார்ந்த படுகொலை அடையாளமான செம்மணி மனித புதைகுழியோடு மன்னார் கொக்கு தொடுவாய் சிறுகேதீச்சரம் மற்றும் மண்டதீவு உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பிலும் முறையான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சட்டவிரோதமான விகாரை கட்டடத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது. இந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் 9ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரையும் 10ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று காலை 6:30 மணி முதல் மாலை 6 மணி வரை கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளது. தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்துடன் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் இணைந்து பங்கேற்கவுள்ள நிலையில் அனைத்து சமூக பிரதிநிதிகளும் குடிமக்களும் திரளாக பங்கேற்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்டுக் கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்த் வெளிப்படுத்திய தகவல்களின் பிரகாரம் கைது செய்யப்பட்டுள்ள 3 நபர்களும் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். பிள்ளையான் வெளிப்படுத்தியுள்ள ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேரம் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். கொலைகள் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் நேற்று கல்முனை பகுதியில் குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டார். மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தபசீலன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக பல கொலை வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பொழுது கிடைத்த ரகசிய தகவல்களை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவி மகரகம அபிஷா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். யாழ் பருத்தத்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலை மாணவியான இவர் நேற்று மாலை 5 மணியளவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்த புற்றுநோய் காரணமாக மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சுகந்தன் பூமிகா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்தார்.
மாணவியின் மரணம் கரடமாய் பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழியில் அவதானிக்கப்பட்டுள்ள மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அதை குற்றப்பிரதேசமாக கருத வேண்டும் என சட்டத்திரணி KS ரட்னவேல் தெரிவித்தார். சிதிலங்கள் நிலமட்டத்தில் இருந்து 1.5 அடி முதல் 2 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் புதைக்குழிக்குள் பல அசாதாரண சூழ்நிலைகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழிகள் நேற்று 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எலும்பு தொகுதிகள் நிலமட்டத்தில் இருந்து 2 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளன. இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை. மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல காணப்படுகிறது. சிறுவர்களின் எலும்பு தொகுதிகளும் காணப்படுகிறது. இது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது. எனவே முகத்தோற்றத்தின் அளவில் நிச்சயம் குற்றம் நடைபெற்ற இடமாக இந்த புதைகுழி காணப்படுவதாக அவர் கருத்து வெளியிட்டார். பிரதேச சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட பிற்பாடும் வவுனியா ஓமந்தை பகுதியில் காவல்துறையினர் தனியார் காணிகளை அடாத்தாக கைப்பற்றி வைத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதேவேளை இந்த விவகாரம் பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் இன்றைய தினம் கூட காவல்துறை அங்கு சென்று எல்லை அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்தார். இதன்படி குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டுவர விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். வாகன இறக்குமதி தொடர்பாக தேவையற்ற அச்சம் உருவாக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் இன்றைய தினம் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் ஜூன் மாதத்துக்கான அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 3.3% குறைவதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணியா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் அமைச்சர் நலிந்த ஜேதிச பதில் வழங்கியுள்ளார். அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்துக்கள் குறைவதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணி அல்ல. அதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதி $1200 மில்லியன் மீறாமல் வரம்புக்குள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவை மிகுந்த எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கிருஷாந்தி படுகொலை வழக்கின் சாட்சியான முன்னாள் ராணுவ சிப்பாய் கூறியதைப் போல 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என சிரேஷ்ட சட்டத்திரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்தார். இன்றைய தினம் செம்மணிக்கு விஜயம் செய்து பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே சுகாஸ் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி பாலியல் படுகொலை வழக்கில் சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியதைப் போல 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைய வாய்ப்பில்லை. இவற்றுக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் போராடுவதில் உறுதியுடன் இருக்கிறோம். இந்த இடத்திலேயே நாங்கள் நமது மக்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் அனைவரும் உங்களின் தலங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தாயக உறவுகள் மட்டுமன்றி புலம்பெயர் தேசங்களில் வசிக்கும் உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் இந்த செம்மணி புதைக்குழிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது. தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இது ஒரு குறியீடு. இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகமெங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்படுகிறது. நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் நமது இனத்துக்கான நீதியை என்று ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலைக்காக, செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். வவுனியா ஓமந்தை காவல் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள அரச காணிக்குள் காவல்துறை அத்துமீறி சென்று துப்புரவு செய்து அதில் விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி பிரதேச மக்களால் நிறுத்தப்பட்டுள்ளது. ஓமந்தை ஏனையின் பிரதான வீதியின் காவல்துறை நிலையத்துக்கு அருகாமையில் தனியார் உரிமை கோரி வரும் அரச காணி ஒன்றை காவல்துறை துப்புரவு செய்து அதை சுற்றி வேலி அமைக்க முற்பட்ட போது அங்கு கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களால் நிறுத்தப்பட்டுள்ளதோடு விகாரை அமைக்க முயற்சி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் உள்ள ஸ்ரீதர் தியேட்டரை தோண்டினால் அதற்குள் இருந்து பல மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் என பரவும் குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சி அலுவலகம் அங்கு அமைந்துள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பரவியுள்ளதாகவும் இது தொடர்பில் எந்த நடவடிக்கைக்கும் தாம் தயார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விடயத்தை அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் நேர்காணலின் போது குறிப்பிட்டார். நான் எவ்வித விசாரணைகளுக்கும் தயார் என்று கூறிய டக்ளஸ் தன்னை விசாரிப்பதில் எவ்வித அச்சமும் இல்லை என்றும் கூறினார். எங்களை பற்றிய பல கதைகள் வாக்கு வேட்டைக்காக, அரசியல் லாபத்துக்காக மற்றும் மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு பரப்பப்படுகின்றதை தவிர அதில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அறியாமையின் காரணமாக சிலர் தெரிவித்தாலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கை முற்றிலும் வேறு என தெரிந்தும் எங்கள் மீது சேறு பூசுவதாக டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்திருந்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.